ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் 1 பார்ட் பீட்ரூட் அல்வா செய்யலாம். வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீட்ரூட் அல்வாவுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இதோட தோல் நீக்கி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் நீக்கின இந்த பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அல்வாவை குக்கரில் தான் செய்ய போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை குக்கருக்கு மாற்றிக்கோங்க. பீட்ரூட் வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, பீட்ரூட் முழுகுனா போதும். குக்கரை மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பீட்ரூட் சூப்பராக வெந்து வந்திருக்கு. வேக வச்ச பீட்ரூட்டை பொட்டேட்டோ மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மேஷர் இல்லைன்னா இல்லைன்னா டம்ளரோட பின்பகுதி வச்சு அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி அழுத்துறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த விதமான கட்டைகளும் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் பால், வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதோட தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி பீட்ரூட் சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அல்வாவுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனோடனே சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது அல்வாவுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி சேர்த்து இதோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. முந்திரியோட கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்த முந்திரியும் திராட்சையும் அல்வாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான பீட்ரூட் அல்வா செஞ்சாச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பீட்ரூட் அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.